ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பிஸ்மில்லாஹ் பாத் பண்ண போகிறோம். ஹோம்மேட் ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப எம்மியாக நம்மளே வீட்டில் மசாலா பவுடர்லாம் அரைச்சி பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 3/4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப்பு வந்து துவரம்பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அது கூட வந்து 3 கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த மசாலா பவுடர் சொன்னோம்ல, அது வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப கம்மன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இது நம்மளாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி பண்ணால் அந்த பிஸ்மில்லாஹ் பாத் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அது வந்து 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து எள், 1/4 ஸ்பூன் வந்து கசகசா, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அது கூட வந்து நம்ம பட்டை 1 சின்னதாக, ஏலக்காய் 1, கிராம்பு 1, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி போடுறப்ப அந்த பிஸ்மில்லாஹ் பாத் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நம்ம ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்துக்கணும். இந்த வறுக்கிற பதம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதத்துக்கு. ஸோ இதை வந்து நம்ம 1 பாட் ரைஸ் ஈஸியாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இது அந்த மசாலா பவுடருக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகா, தேங்காய் ஒரு 5-6 பீஸு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுவும் அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அகலமான கடாயில். அது கூட வந்து நம்ம வந்து 1/2 ஸ்பூன் வந்து கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், கடுகு பொரிஞ்சோன்னு ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீச்சு சின்னதாக, ஒரு கேரட், 1/2 கேரட்டு, பீன்ஸ் ஒரு 5-6 எல்லாம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அந்த காயை வதக்கிட்டு சால்ட் போட்டுக்கிறேன் தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த பவுட்ரு அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாலாம் இறங்குற மாதிரி விட்டுட்டு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிடணும். இப்போ நல்லா காய் வேகட்டும். இப்போ அப்படியே வந்து நம்ம ஃப்ரீயாக அதை விட்டுறலாம். இப்போ பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம்ல அரிசி பருப்பு, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மெதுவாக. இப்போது அதுக்கு முன்னாடி வந்து நான் புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸு. அதை வந்து புளிஞ்சிட்டு நல்லா புளி தண்ணியை இதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டுறணும் ஃப்ரீயாக. நல்லா அந்த புளி அந்த மசாலாலாம் நல்லா இறங்கிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க அந்த சாதம் பருப்பை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் 5 விசில் வேக வச்சுருக்கேன். நல்லா மசிய வெந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த சாதமும் அந்த நம்ம ஆல்ரெடி இதுவாக இருக்குல்ல இந்த காயெல்லாம் போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோவில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன கடாயில் தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா சூடானோடனே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடுகு பொரிஞ்சோடனே அது கூட வந்து 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்போ அது கூட வந்து 2 வரமிளகா சின்னதாக பிச்சு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு அதை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கலாம்.
நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தாளிப்பு லாஸ்ட்டாக போடுறப்ப நல்ல ஸ்மெல் கிடைக்கும், வாசமாக இருக்கும் இந்த சாதம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த சாதத்தில் வந்து போட்டுடலாம் வதக்குனதை. இப்போ பாருங்கள், அது கூட வந்து கை நிறைய கொத்தமல்லி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், இந்த டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி கடித்து சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம வதக்கி போடுறப்ப வெங்காயம். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி நல்லா தூவி விட்டேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு பிஸ்மில்லாபாத்னே நம்ம வந்து காரா பூந்தி தான் அதுக்கு போட்டு சாப்பிடுவாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து கர்நாடகா ஸ்டைலில் நான் பிஸ்மில்லாபாத் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 pot லன்ச் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.